தலைவலி வருவதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, தலைவலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ரூமில் படுத்துருக்கீங்க அப்படின்னா வெளிக்காற்று உள்ளே வந்து போகணும். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்று நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அறையில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த அறைக்குள்ளே ஒரு கொஞ்சம் காற்று தான் இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் காற்று தான் இருக்குது. அதை வந்து இந்த அறைக்குள்ளே இருக்கிற காற்றை சுவாசிப்பதற்கு நமக்கு ஒரு மணி நேரம் போதுமானது, ஒரு அரை மணி நேரம் போதுமானது. அரை மணி நேரத்தில் இந்த அறையில் இருக்கிற காற்றை நம்ம சுவாசித்து முடிச்சிருவோம். அப்போ நீங்கள் ஜன்னலெல்லாம் மூடிட்டீங்கன்னா அடுத்த அரை மணி, இப்போ ஜன்னலெல்லாம் மூடிட்டு 5-6 மணி நேரம் 10 மணி நேரம் படுத்து தூங்குறீங்க. இந்த அறைக்குள்ளே இருக்கிற காற்றையே நீங்கள் அரை மணி நேரத்தில் சுவாசிச்சிடலாம். அரை மணி நேரம் தேவைக்கு தான் அந்த அறையில் வந்து காற்று இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி வச்சுருக்கீங்க, 1 லிட்டர் தண்ணி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு 3 லிட்டர் தண்ணி தேவை அப்படின்னா, நீங்கள் 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டதுக்கப்புறம் மீதி 2 லிட்டர் தண்ணிக்கு எங்கே போவீங்க? அதுபோல் தான் இந்த அறைக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு அறை 10 அடி அகலம் அல்லது ஒரு 5 அடி அகலம், ஒரு 10 அடி நீட்டமுள்ள ஒரு அறை. இந்த அறைக்குள்ளே நீங்கள் சுற்றி ஜன்னல்லாம் சாத்திட்டீங்க. வெளியில் பயங்கரமாக குளிருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து கிடக்குறீங்க. படுத்து கிடக்கும்போது இந்த அறைக்குள்ளே இருக்கிற காற்று ஒரு அரை மணி நேர தேவைக்கு தான் உங்களுக்கு இருக்குது. அரை மணி நேரம் சுவாசிப்பதற்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணு, நீங்கள் வேறு ஜன்னலை வேறு பூட்டிட்டீங்க. ஆனால் நீங்கள் 10 மணி நேரமாக இதுக்குள்ளே தான் படுத்து கிடக்குறீங்க, அல்லது 5-6 மணி நேரமாக நைட்டு ஃபுல்லாக இதில் தான் படுத்து கிடக்குறீங்க. ஒரு 8 மணி நேரம் படுத்து கிடக்குறீங்க. ஆனால் அரை மணி நேர தேவைக்கு தான் இங்கே காற்று இருக்குது. நீங்கள் அரை மணி நேரம் சுவாசித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சுவாசித்து விட்ட கெட்ட காற்றெல்லாம் இங்கே இருக்கிற காற்றோட கலக்குது. கடைசியில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லா காற்றையும், இங்கே இந்த ரூமில் இருக்கிற எல்லா காற்றையும் சுவாசிச்சிருங்க. சுவாசித்து முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சுவாசித்து முடித்த காற்றையே சுவாசித்து கொண்டு இருக்கிறீர்கள். சுவாசித்து வெளியே விட்ட அந்த கழிவு காற்று இருக்குல்ல, அந்த கழிவு காற்றை தான் நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அதனால் தலைவலி வரும். கெட்ட காற்றை சுவாசிக்கும் போது உங்களுக்கு தலைவலி வரும். அதனால் காற்று நீங்கள் வந்து நல்ல காற்றுக்கு என்ன பண்ணணும், ஜன்னலை திறந்து விட்டுறணும். ஏன்னா நம்மளாம் வந்து திறந்த வெளியில் தான் படுத்து தூங்கணுங்கிறது ஒரு விதிமுறை. நம்மளால் தூங்க முடியாது. நம்மளால் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள். மனமெனும் நோய் தான் நம்ம மனிதர்களாக மாறினதுக்கு காரணம். அப்படி இருக்கும்போது நம்ம திறந்த வெளியில் படுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். திறந்த வெளியில் இந்த குளிரெல்லாம் தாங்க முடியாத நிலைமையில் இருக்கும். அதனால் நமக்கு இந்த மாதிரி குடிசைகள் தேவைப்படுகிறது அல்லது வீடு தேவைப்படுகிறது. ஆனால் திறந்த வெளியில் இருக்கும்போது நமக்கு என்ன, காற்று நல்லா சுதந்திரமாக கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜன்னல் வைக்காமலே வீடெல்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவுபூர்வமாக இருக்காங்க. ஜன்னல் வைக்காமலும் வீடு கட்டுற அளவுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் வந்து ஜன்னல் வச்சு கட்டணும், ஜன்னலை திறந்து விடணும். நைட்டு இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி வரும். ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் தேவைக்கு தான் சுவாசிப்பதற்கு காற்று இருக்குது. அப்போ நீங்கள் ஜன்னல்லாம் பூட்டிக்கிட்டீங்கன்னா புதிதாக காற்று உங்களுக்கு தேவைப்படும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சுவாசிப்பதற்கு உங்களுக்கு காற்று தேவைப்படும். நீங்கள் ஜன்னல்லாம் பூட்டிட்டீங்கன்னா நீங்கள் சுவாசித்த காற்றையே திரும்பவும் சுவாசித்து கொண்டு இருப்பீர்கள். சுவாசித்து வெளியே விட்டு அந்த கழிவு காற்று இருக்கு பாருங்கள், அதையே திரும்ப சுவாசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதனால என்ன ஆகுன்னா, உங்களுக்கு தலைவலி பாதிக்கப்படும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், நிம்மதியாக தூக்கம் வராது, ஒரு நல்ல தூக்கம் வராது, உழைக்க முடியாது, சோம்பேறித்தனம் ஏற்படும், சோர்வு ஏற்படும், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும், பெரிய நோய்கள்லாம் ஏற்படும். அதனால் நல்ல காற்றோட்டம் உள்ள ஜன்னல் நிறைய வைக்கிற மாதிரி வீடுகளை கட்டிட்டு ஜன்னலை நல்லா திறந்து விடுங்க. வெளிக்காற்று நல்லா உள்ளே வந்து வெளியே போகட்டும். ஏன்னா உங்களுக்கு சுவாசிப்பதற்கு நிறைய காற்று தேவை. இங்கே இருக்கிற காற்று உங்களுக்கு ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற காற்றுங்கிறது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் தேவைப்படும். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் அழுத்தப்பட்டது கிடையாது. ஒரு டியூப்பில் தான் நான் வந்து நல்லா காற்றடிச்சு டியூப்பில் நிறைய காற்றை அடக்குவாங்க. அடக்குனா அது அவ்வளோ அழுத்தத்தை சந்தித்து தான் அந்த ஒரு டயர்லாம் போகுது. அப்போ இது ஒன்றும் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற காற்று ஒன்றும் அழுத்தப்பட்ட காற்று கிடையாது. நிறைய காற்று இங்கே உள்ள ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் அழுத்தப்படவில்லை. யாரும் பம்பை வச்சு அடிக்கலை. அப்படி அழுத்தப்பட்ட காற்றாக இருந்தால் ஒரு 8 மணி நேரத்துக்கு தேவையான காற்று இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படியெல்லாம் அழுத்த முடியாது. சும்மா சொல்கிறேன். இது ஒன்றும் அழுத்தப்பட்ட காற்று கிடையாது. சும்மா ஒரு வெற்றி இடத்துக்குள்ளே வந்து காற்று உட்கார்ந்துருக்குது. இதை ஒரு அரை மணி நேரம் சுவாசிப்பதற்கு தான் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற காற்று உங்களுக்கு தேவைப்படும். அப்போ புதிதாக காற்று உங்களுக்கு தேவைப்பட்டு சுத்தமான காற்று உங்களுக்கு தேவைன்னா அப்போ ஜன்னலை நல்லா திறந்து விடுங்க. வெளியில் இருக்கிற காற்றெல்லாம் உள்ளே வரட்டும், வெளியில் போகட்டும். வந்தால் தான் நீங்கள் தூய்மையான காற்றை சுவாசிப்பீர்கள். ஒரு தூய்மையான குடிநீரை குடிப்பதற்கு போல தூய்மையான உணவை சாப்பிடுவதற்கு இணையானது அது. இல்லை என்றால் ஒரு அசுத்தமான உணவை சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஜன்னல்லாம் மூடிட்டு நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா, சுவாசிச்சுட்டு படுத்து தூங்குறீங்க அப்படின்னா, ஒரு அசுத்தமான தண்ணீரை குடித்தால் எவ்வளவு கேடானதோ அதுபோல் அசுத்தமான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டால் எவ்வளோ கேடானதோ அதுபோல் நீங்கள் சுவாசிப்பது அத்தனையும்
நீங்கள் நல்லா ஜன்னல்லாம் மூடிட்டு நைட்டு ஃபுல்லாக படுக்கிறீங்க, மார்கழி மாதம் குளிர், வெளியில் பயங்கர குளிர், அதனால் நான் ஜன்னல்லாம் மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜன்னல்லாம் மூடிட்டு உள்ளே படுக்கிறீங்கன்னா நீங்கள் சுவாசிப்பது அசுத்தமான காற்றை தான். அசுத்தமான சாப்பாடு போல், சாப்பாட்டை சாப்பிடுவது போல் அசுத்தமான காற்றை சாப்பிடுகிறீர்கள். அதனால் என்ன பண்ணணும், சுத்தமான காற்று, நல்ல ஜன்னலை திறந்து வைங்க. ஏசி ரூம்லலாம் படுக்கிறாங்களா, அதெல்லாம் கேடு. அங்கெல்லாம் ஜன்னலே திறந்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா ஏசி வெளியில் போயிடும். அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்கிற காற்றுலாம் உள்ளே வர்றதுக்கு அதில் சில ஏற்பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் ஏசி ரூம் வந்து இந்த வகையில் ரொம்ப கேடானது தான். அதனால் வெளிக்காற்று உள்ளே வந்து போகிற மாதிரி நல்ல ஜன்னல் இருக்கணும். ஒரு ரூமில் 2 ஜன்னல் 3 ஜன்னல் இருக்கணும். திறந்து வைங்க. குளிர்காலமாக இருந்தால் கூட நீங்கள் திறந்து வச்சுட்டு ஃபேன் போடாதீங்க, நல்லா திறந்து வைங்க. காற்று நல்லா பார்த்து நல்லா போர்வை போத்திக்கிட்டு அடக்கமாக தூங்க. ஆனால் காற்றுக்கு வந்து பஞ்சம் இருக்கக்கூடாது. தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்கு ஜன்னலை திறந்து வையுங்கள். எப்போதும் கதவை திறங்கள், காற்று வரட்டும்.